இன்றைக்கி வந்து ஃப்ரூட் போட்டு கஸ்டர்ட் புட்டிங் தான் பண்ணியிருந்தாங்க என் மகள். அல்ஹம்துலில்லாஹ் கடகடன்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டு அப்புறம் தாவியா தொழுகைக்கு போயிட்டோம். இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சு. எப்போவுமே வந்து வரிசையில் கடகடன்னு போய் நாங்கள் இடம் பிடிச்சி அமர்ந்துடுவோம். வெள்ளனே போகணும், அப்போ தான் இடம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு சஃப்பில், இல்லாட்டி கிடைக்காது. அதனாலே சீக்கிரமே போயிடுவோம். பின்னாடி வந்து நிறைய பேர் வந்து வரவங்க முன்னாடி வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கதை பேசுகிறதுக்காக. வயசானவங்க வந்து சேர் போடுறனால ஓரமாக இருப்பாங்க, சரி. ஆனால் வயசு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே வந்து தொழுவுறதுக்கு தொழுவாமல் ஓபி அடிச்சுக்கிட்டு வீண் பேச்சு கதைகள் பேசுகிறது இந்த மாதிரி வந்து அங்கே வந்து பேசிகிட்ருக்காங்க. யாரும் கேட்க மாட்டாங்கன்ட்டு இத்தனை நாள் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் உஸ்தாத் வந்திருந்தாங்க இல்லையா, அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கி கேட்டுட்டாங்க, என்னத்துக்கு பின்னாடி ரோவில் போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க, இது அமல் செய்கிறதுக்கு தானே வந்தீங்க அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் மதரசாலேயே ஒரு சத்தம் வராது, அமைதியாக இருக்கும். சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி சத்தம் வராமல் பார்த்துக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம அங்கே அமல் செய்கிறதுக்கு தான் போயிருக்கோம், கதை பேசுகிறதுக்கோ உலக விஷயத்தை பற்றி நினைக்கிறதுக்கோ போகலை. சின்ன பிள்ளைங்களுக்கு வரும்போதுக்கே தாய்மார்கள் சொல்லியே கூட்டிகிட்டு வரணும் வயசு பிள்ளைங்களை. அதே மாதிரி அமல்கள் செய்கிறதுக்காக அவங்களையும் வந்து தூண்டணும். இல்லை பிள்ளைங்களை அனுப்பவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு அம்மா இல்லாமல் வர பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா அந்த மாதிரி கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க செய்கிற தவறுனால, ஒரு சில தவறுனால மதரசாவில் மற்றவங்களுக்கு பெண்களுக்கு தேவையான நடக்காமையே போயிடும். பள்ளியில் அப்படி தான் நடந்துச்சு. அவங்க குர்ஆன் வசனத்தை ஓதி நம்மளுக்கு தொழுகை நடத்துகிறாங்க. கேட்குற வாய்ப்பும் பாக்கியமும் கிடைக்காம போயிடுது சில மதரசா உள்ள பள்ளிவாசலில். ஒரு சில பெண்கள் பண்ணுற, அதாவது பெண் பிள்ளைகள் பண்ணுற தவறுனால. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த வந்து பொருளையே கலப்போன்னு இப்போ நிறைய கூட்டம் சேர்ந்து இயக்கங்கள் சேர்ந்து இருக்குது. இப்படி பள்ளியை முடக்குவோன்னு அதுக்கு நம்மளே வந்து வழிவகுக்கக்கூடாது.